தாலா தான் நம்மை இயக்குகிறான் என்பதைத்தான் இந்த மாதம் முழுக்க அல்லாஹ் தாலா நம்மை பேசவும். உண்மை அதுதான், சத்தியம் அதுதான். ரப்பு தான் நம்மை இயக்குகிறான். 10:30 மணி வரைக்கும் தொழு வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு உடம்பு இருந்துச்சு. ஆனால் இப்போது 11:30 மணிக்கு அல்லாஹ் தாலா எல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டுறாங்க. இதுதான் ரப்புடைய குடும்பத்து. செய்ய முடியாத அனைத்தையும் செய்ய வைத்து காட்டுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை சரியான தலைவலியிலும் உடம்பு அசதியிலும் அவ்வளவு கஷ்டத்திலும் இருந்தோம். ஆனால் ரப்பு தாலா அனைத்தையும் செய்ய வைத்து நம்மை வெளியே காட்டுகிறான். இதுதான் அல்லாஹ்வின் பெரிய அருட்கொடை தான். செய்ய முடியாத ஒன்றை செய்ய வைத்து காட்டுவான். நம்ம பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்றது, ஒரு சம்பாத்தியம் இல்லையே நம்ம நினைப்போம். ஆனால் ரப்பு தாலா சுலபமாக முடித்து காட்டுவான். இதுதான் ரப்புடைய வேலை. ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்று சொன்னால் இவன் தான். செய்ய முடியாத அனைத்து காரியங்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து காட்டுவான். ஒரு காலத்திலே நாம் இல்லாமல் இருந்தோம். இந்த உலகத்திற்கு ரப்பு தாலா நம்மை கொண்டு வந்து இந்த உலகத்திலே காட்சி அளிக்க வைத்தார் பாருங்கள். இது ரப்புடைய தன்மை. அந்த தன்மையை யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது. சர்சே பார்த்தக்கு சவாரா முஜே என்று சொன்னார். தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்மை அலங்கரித்து வைத்திருக்கிறான் அலங்கார பொருட்களை கொண்டு. இந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் உண்டான எந்த பொருளையும் எந்த நாட்டிலும் வாங்க முடியாது. நாம நினைக்கிறோம் ரப்பு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். என்ன கொடுக்கல. ஒன்று, நம்மளுடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை யாரால் கொடுக்க முடியும்? கண்ணு போனால் யாரால் கொடுக்க முடியும்? காது போனால் யாரால் கொடுக்க முடியும்? அதே காதை யாராலும் கொண்டு வரவே முடியாது. ஆனால் ரப்பு தஆலா ஜஅல்னாஹு ஸமீஅன் பஸீரா, நாம் அவர்களை கேட்கக்கூடியவர்களாகவும் பார்க்கக்கூடியவர்களாகவும் நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ். இவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் எல்லா காரியங்களையும் நாம் முடிச்சு தரங்க. உருதுல அழகான ஒரு ஷாட் யார் படிக்கிறாங்க? ஷாஹ்மீர் அவுலியா அப்படின்னு மும்பையில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க ஒரு பெரிய இறைநேச செல்வர். இவங்களுக்கு சரியான கஷ்டம் வந்திருக்கு. குடும்பத்தில் குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட தண்ணி இல்லை. அப்போ அவங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கு. தன்னை பார்த்தே படிக்கிறாங்க. ஷஹ்மீர் நகர் பிகுர் து குச் கூத் கி வந்தா. ஷஹ்மீர், உணவை பற்றி கவலைப்படாதப்பா. ஷஹ்மீர், நீ உணவை பற்றி கவலைப்படாதே. ரஸாக் தேரா காதிரோ கையூம் ஹே அல்லாஹ். உனக்கு உணவு தரக்கூடிய அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? காதிர், அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவன். கையூம், எப்போதும் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் ஜீனா ஹே ஜினே மூஹுக்கோ வோ கியா ரிஸ்கன தேகா. வாயை கிழித்து துவாரம் விட்டவனுக்கு உணவு தர தெரியாதா கேட்டாங்க பாரு. தன்னை பார்த்து கேட்கிறான். வாயை கிழித்தவனுக்கு உணவு தர தெரியாது. வாயை கிழிச்சிட்டான், உணவை தர போறான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வை தவிர நம்முடைய ஹரக்கத்துகளையும் நம்முடைய அசைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே கிடையாது. நாம் நினைக்கிறோம் நம்முடைய சக்தியை கொண்டு நாம் வாழ்ந்துடலாம் நினைக்கிறோம். முடியவே முடியாது பெரியவர்கள். நாம் வயோதிகத்திலேயே நல்ல ஸ்ட்ராங்காக, சந்தோஷமாக, மரியாதையுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்தி. நானுதான் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஃபிரு இலல்லாஹ். அல்லாஹ் பக்கம் ஓடுங்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஃபஃபிரு இலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்க. ஓடுங்கடா, நான் இல்லைன்னு ஓடுறேன் அந்த மாதிரியா? இல்லை, நீ இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அல்லாஹ்வை அடைய பாடுபடு. அல்லாஹ் பொருத்தப்படுத்த பாடுபடு. அல்லாஹ் எங்க இருக்கிறானோ அவனை திருப்திப்படுத்த பாடுபடு. நாளைக்கு படுத்திக்கலாம் தள்ளி போடாது. ஃபஃபிரு இலல்லாஹ், ஓடுங்க அல்லாஹ்வின் பக்கம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பறைசாட்டுகிறான். எனவே அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு சில தன்மைகள் இருக்கு. அதை சில தன்மைகளை நான் தங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆகுவதற்கு சில தன்மைகள் நம்மிடத்திலே உருவாக வேண்டும். சில முக்கியமான தன்மைகள். அந்த தன்மைகளை சொல்லக்கூடியவர்கள் யார்? ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய 2 தன்மைகள் அடியார்களுக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய 2 தன்மைகள் அல்லாஹ் அடியார்களுக்கு இருக்க வேண்டும். ரெண்டாச்சா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 தன்மைகள் அடியார்களுக்கு இருக்க வேண்டும். சஹாபாக்கள்
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய 2 தன்மைகள் எந்த அடியாரிடம் இருக்கிறதோ, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய 2 தன்மைகள், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய 2 தன்மைகள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய 2 தன்மைகள். மொத்தம் 12 தன்மை வரும். 10 6 பேர் இருக்காங்க. அல்லாஹ், ரசூல், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு. இவர்களுடைய 2 தன்மைகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்களாக ஆகிவிடுவார்கள். இந்த அந்த 12 தன்மையை நம்மிடத்தில் கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த மாதத்தில் முயற்சி செய்யலண்டா கூட தஹஜ்ஜுடைய நேரத்தில் யா அல்லாஹ் அந்த தன்மையெல்லாம் கொடுங்க. அந்த தன்மை, அதாவது அவங்களுடைய தன்மைன்னு சொன்னால் அதில் அவர்கள் மிகவும் காமிலாக முக்கமலாக இருந்திருப்பார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தன்மையிலும் முக்கமலானது. ஆக முக்கமலான 2 தன்மைகள் இருக்கு. அதை தான் சொல்றாங்க. என்ன தன்மை? அல்லாஹ்வுடைய 2 தன்மை என்றால் சத்தாரன் வ கஃபார். சத்தாரன் வ கஃபார், அதாவது பாவங்களை மறைப்பது, மன்னிப்பது. மறைப்பது, மன்னிப்பது. அடியார்கள் யாராவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, அவருடைய பாவத்தை மன்னிச்சிடுறது, மறைச்சிடுறது. 2வது மறைப்பது, பாவங்களை மன்னிப்பது. யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்து விட்டால் உடனே மன்னித்து விடுவது. இது அல்லாஹ்வுடைய 2 தன்மை. அல்லாஹ் மட்டும் நம்மளை மன்னிக்கலன்னு சொன்னா நம்மளால வாழ முடியாதுங்க. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் செஞ்ச பாவத்தை பிடிச்சா என்னதுக்கு அவர்? நாம நினைக்கிறோம் பாவம் சொன்னா பெரும் பாவங்கள் நினைக்கிறோம். அல்லாஹ்வை மறந்து இருப்பது பெரிய பாவம். அல்லாஹ் தஆலா நம்மை படைத்ததே அவனை ஞாபகம் செய்யதான். அப்போ நம்மை படைத்ததுக்கு மாறாக தானே வாழ்க்கை நடத்துறோம். அப்போ இவனை படைத்து வேற பிரயோஜனம் இல்லைன்னு அல்ல அழிச்சுட்டானே என்னதுக்கு அவர்? நவுசு பில்லாஹ் தான் தேவையில்லை. நம்ம எதுக்கு படைச்சோமோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த படைப்பு இல்லை. இந்த லைட்டு ஃபேன் இருக்குது, எதுக்கு படைச்சோமோ அது காற்றே கொடுக்க மாட்டேங்குது, வெளியாக்கு. ஏசி இருக்குது, எதுக்கு படைச்சோமோ அதனுடைய எந்த பிரயோஜனமும் இல்லை, வெளியாக்கிடலாம். லைட் இருக்குது, எதற்கு வாங்கணுமோ அந்த பிரயோஜனம் இல்லை, வெளியாக்கிடலாம். அதே போல அல்லாஹ் தஆலா நம்மை எதற்கு படைத்தானோ அந்த நோக்கத்தை பூர்த்தியாக்கவில்லை என்றால் நம்மளை வெளியாக்கிட்டா என்ன ஆகும்? இன்னைக்கு காலையில் இப்போ வரைக்கும் என்னத்தை அல்லாஹ் ஞாபகம் பெரியவர்களை சிந்திக்க வேண்டும். நாளைக்கு நாம நவந்து போறோம், இன்னும் பல வருஷம் வாழலாம்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தாகிருன சாஅத்தன் வலா ஹும் யஸ்தக்திமூன். நேரம் வந்துருச்சுன்னா முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. நல்ல அமல்கள் செய்வதிலே தயங்காதீர்கள். இன்னைக்கு நல்ல அமல்கள் செய்யறது இதுல என்ன தெரியுது, இதுல என்ன ஆதாரம்? இன்னைக்கு சுற்றி இருக்கிறது என்ன ஆதாரம் இருக்குது? இந்த ஏசி இருக்குது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சாரு. இன்னைக்கு எதுக்குமே ஆதாரம் காட்ட முடியாதுங்க. நம்முடைய சுற்றி இருக்கக்கூடியது சட்ட திட்டங்களிலே மக்ரூஹ் இருக்குது, ஹராம் இருக்குது, வாஜிப் இருக்குது, ஹலால் இருக்குது, முபாஹ்னு ஒன்று இருக்குது. அல்லாஹ்வும் ரசூலும் தடுக்காத ஒன்று, தடுத்திருக்கவும் மாட்டார்கள், ஏவிருக்கவும் மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒன்றுக்கு முபாஹ். அதை செய்தாலும் எந்த விதமான நன்மைகள் உண்டு. செய்தால் நன்மைகள் இருக்கும், செய்யவில்லை என்றால் குற்றங்கள் இருக்காது. அப்படிப்பட்ட அமல்கள் இன்றைக்கு அதிகமாக நாம் செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். உதாரணத்துக்கு தராவீஹ் பிறகு தஸ்பீஹ் ஓதும். என்ன ஆதாரம் கேட்குறாங்க? எப்படி தஸ்பீஹில் என்ன இருக்குங்க? கலிமா ஷஹாதா ஓதுறோம், சஹாபாக்களை பொருந்து படிக்கிறோம், யாருமே வாய் திறக்க மாட்டோம். நான் சரி ஒரு 20 ரக்காத்தில் தொழுதுட்டு மக்கள் ஏதாவது ஓதுவாங்கன்னு பார்த்தா யாருமே நாவால கூட வாயால் யாரும் சொல்ல மாட்டேங்க, துவால கூட யாரும் ஆமின்னு சொல்ல மாட்டேங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நமக்கு தராவீஹில் அந்த ராகத்தை இருக்கக்கூடிய நேரமே இமாம்களுக்கு அந்த கொஞ்சம் நேரம் தான், 2 ரக்காத்துக்கு இடையில யாரும் ஓத மாட்டேங்க. அதில் என்ன தலீல் இருக்குன்னு கேட்டீங்க. அல்லாஹ்வுடைய பேரத்தனை படிக்கிற என்ன ஷிர்க்குடைய வார்த்தை என்ன இருக்குது? அல்லாஹ்வுக்கு படிக்கிறோம், கலிமா ஷஹாதாவை படிக்கிறோம், ஸலவாத் ஓதுறோம், நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதுறோம், 4 சஹாபாக்களுடைய பேரை சொல்கிறோம். சஹாபாக்களுடைய பேரை சொல்வதற்கு நாவு கூசுதுன்னா நாம் எல்லாம் முஸ்லீம் என்று சொல்வதற்கு நாம் வெட்கப்பட்டு கொள்ள வேண்டும். ஸலவாத் ஓதுவதற்கு நம்முடைய நாவு கூசுகிறது என்று சொன்னால் நாம் எல்லாம் எந்த மாதிரி எம்மாத்திரத்திலே இருக்கிறோம்? பெரியோர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் யோசிக்கணும். இது போன்ற அமல்கள் எல்லாம் அதிகப்படியான அமல்களை நாம் செய்வதற்கு முயற்சி செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான், லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில். நஃபிலான அமல்கள், அதிகப்படியான அமல்களை கொண்டு என்னுடைய அடியான் என் பக்கம் நெருங்கிக்கிட்டே இருப்பான். எதில் புகாரி ஷரீஃபில்
லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில், நஃபிலான அமல்களை கொண்டு என்னுடைய அடியான் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருப்பான். ஃபர்ல் இல்ல, வாஜிப் இல்ல, சுன்னத் இல்ல, என்ன அமலு? நஃபில். எந்த மாதிரி, எப்படி நெருங்குவான்? ஹத்தா உஹிப்பஹு, எந்த அளவுக்கு தெரியுமா நெருங்குவான்? நான் அவனை நேசிக்க ஆரம்பிச்சேன், நான் நேசிக்க ஆரம்பித்து விடுவேன். வைஸா அஹபப்துஹு, நான் அவனை நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, குந்து சமாஹு யஸ்மஉ பிஹி, அவன் எந்த காதை கொண்டு கேட்கிறானோ அந்த காதாக நான் ஆயிடுறேன். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய ஹதீஸ்! நாம கேட்கிற காதா அல்லாஹ் ஆயிட்டான்னு சொன்னா, அந்த அப்படின்னா என்ன? அந்த காதை கொண்டு நாம் தவறான வஸ்துக்களை நாம் கேட்கவே மாட்டோம். புகாரி ஷரீஃப்ல வருது, சிஹாஹு சித்தால ஒரே ஒரு கிதாப்ல தான் பதிவு செய்யப்பட்டது இந்த ஹதீஸ். எதுல மட்டும்தான்? புகாரில மட்டும்தான் பதிவு செய்யும். நான் கேட்கும் காதாக நான் ஆகிறேன். நிறுத்திட்டான ரப்பு, குந்து பஸரஹுல் லஸி யப்ஸிரு பிஹி, அவன் எந்த கண்ணை கொண்டு பார்க்கிறானோ அந்த கண்ணாக நான் ஆகிவிடுகிறேன் என்கிறான். வ குந்து யதஹுல் லஸி யப்திஷு பிஹா, அவன் எந்த கையை கொண்டு பிடிக்கிறானோ அந்த கையாக நான் ஆகிவிடுகிறேன் என்று சொல்கிறான். அதோடு நிறுத்தலைங்க. கை, காது, கண்ணு தான் மேல உறுப்பு. நல்லா ஆயிட்டான்னு விட்டுடலாம். என்ன சொல்றான் தெரியுமா? குந்து ரிஜுலஹுல் லத்தி யம்ஷி பிஹா, அவன் எந்த காலை கொண்டு நடக்கிறானோ அந்த காலாக நான் ஆகிறேன். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு மரியாதை கொடுக்குறான் பாருங்க. நஃபிலான அமலை செஞ்சு தான் பக்கம் நெருக்கிறவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மரியாதை, அவன் காதா நான் ஆகிறேன். இது யாருடைய பேச்சு தெரியுமா? காதலுடைய பேச்சு. ஒரு பெண்ணை ஒரு ஆண் நேசிக்கிறான்னு சொன்னா அவன் வார்த்தைகள்ல இந்த மாதிரிலாம் வரும். அல்லாஹ் தஆலா ஹதீஸ குதுஸில புகாரில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் இன்னைக்கு நான் எடுத்து காட்டுறேன். எதற்கு சொல்ல வருகிறேன் சொன்னா, பிறதா அதிகப்படியான அமல்கள் இருக்காங்க. ஏதாவது அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியுமா? அதுக்குன்னு திருப்திப்படுத்துறங்கிற பேர்ல அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யவே கூடாது. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அதிகப்படியான அமல்களை நாம் செய்யலாம். எவ்வளவு செய்யறோமா இல்லையாங்க? உலகத்துல எல்லாமே நம்ம ஹதீஸ் உட்பட்டு செய்யறோம். இந்த ஜுப்பா உதாரணத்துக்கு இந்த மாதிரி தொப்பி போட்டிருக்கேன், நாயத்துடைய காலத்துல இருந்துச்சா? சொல்லுங்க. இந்த வாட்ச் போட்டிருக்கேன், நாயத்துடைய காலத்துல இருந்துச்சா? போன் நாயத்துடைய காலத்துல இருந்துச்சா? இந்த டைரி நாயத்துடைய காலத்துல இருந்துச்சா? இந்த பேப்பர் நாயத்துடைய காலத்துல இருந்துச்சா? பார்க்க முடியும். இந்த லைட் இருந்துச்சா? ஃபேன் இருந்துச்சா? ஏசி இருந்துச்சா? அந்தந்த காலத்துக்கு தகுந்தாற் போல் ஹதீஸுக்கு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விருப்பப்படாத, வெறுப்பை ஏற்படுத்தாதவைகளை நாம் ஏற்படுத்திக்கிறோம். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காததா? இல்லை. ஏதாவது ஒரு ஹதீஸ் ஆயத்தை கொண்டு வந்துடலாம். பெரியவர்களே சொல்லுங்க, அந்த தன்மைகளுக்கு தான் வந்தேன். இன்னைக்கு நான் அது சொல்லணும்னு ஞாபகம் வச்சேன். இன்னைக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் ஆனால் கொஞ்சம் கூட ஓத மாட்டேன்ட்டீங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு ஆமீன் கூட சொல்ல மாட்டேன்ட்டீங்க. யார் ஆமீன் துவா கூடுமான்னு கேட்டேன். என்னது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிட்டு பெரிய கூட்டு துவா அங்கே தான் ஆமீன் சொல்லுவோம். தொழுவையில் ஆமீன் சொல்கிறாங்க, ஏன் தனியாக சொல்லக்கூடாது? யோசிச்சுப்பாரு. தொழுவையில் ஆமீன் சொல்கிறோமா இல்லையா? ஹனஃபியா கிட்ட மெதுவாக சொல்லுவாங்க, ஷாஃபியா கிட்ட சப்தமாக சொல்லுவாங்க. ஏன் தனியாக சொல்லக்கூடாது? தொழுவையிலேயே துவா இருக்கும் பொழுது தனியாக ஏன் இருக்காது? பெரியவர்களே, சகோதரர்களே, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். எனவே அந்த தன்மைகள் அல்லாஹ்வின் தன்மைன்னா ஞாபகம் வச்சுக்கணும். மறைப்பது மன்னிப்பது, மறைப்பது மன்னிப்பது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு தன்மைகள், ஷஃபீக்கன் ரஃபீக்கன். ஷஃபீக்னா என்ன? இரக்க குணம். யாரை பார்த்தாலும் இரக்கமாக பேசுவோம். அவர்களை பார்த்தவுடன் மிகவும் தாழ்மையாக, அமைதியாக, அரவணைப்புடன் பேசுவோம். ரஃபீக்கன், மிகவும் நண்பராக பேசுவோம். இந்த குணம் நம்மகிட்ட வரும். இதெல்லாம் வந்துருச்சுன்னா நமக்கு மத்தியில் எந்த விதமான பிரச்சனைகள், சண்டைகள் எதுவும் இருக்காது. அதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தன்மைகள் என்ன? சாதிக்கன் முத்தசத்திக்கன், உண்மையை பேசுவது, அதிகமாக தானம் தர்மங்களை செய்யும். எந்த நேரமும் உண்மையாளராக இருப்பது,